அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பத்த கோணாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம், ஒரு சிட்டிங் போஸ் தான். கொஞ்சம் எளிமையான ஆசனம், நிறையா பலன்களை செய்யக்கூடிய ஆசனம். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகமான பலன்களை செய்யக்கூடிய ஆசனம். எல்லாருமே செய்யலாம், நிறைய பலன்கள் வந்து இந்த ஆசனத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆசனத்தை எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஆசனம் நம்ம ஒரு நார்மலாக உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த பட்டர்ஃப்ளை போசஸ்லாம் வந்து பண்ணுவோம் யோகாவில். மற்ற உடற்பயிற்சிலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை வார்ம் அப்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதிலிருந்து தான் இந்த ஆசனம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை அந்த வார்ம் அப்பை வந்து நம்ம செய்யலாம். காலை மடக்கி உங்களோட அந்த குதிங்காலை வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களோட கால் பெருவிரல் வந்து ஒன்று போல் இருக்கணும். பின்னாடி வந்து இந்த குதிங்காலம் ஒன்று போல் இருக்கணும். சிலவங்க இந்த பாதத்தை வந்து இப்படி முன்னாடி பின்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது, ரெண்டும் ஒன்று போல் இருக்கணும். உங்களால் எவ்வளோ தூரம் உள்ளே தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ தூரம் என்னால் வைக்க முடியுது அப்படின்னா இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப உள்ளே தள்ளி வைக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வெளியில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வருமோ அவ்வளோ தூரம் இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணும், உங்களோட 2 கையாலையும் இந்த பாதத்தை எப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த முதுகை வந்து நேராக வைக்கணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இப்படி குனிஞ்சிட்டே இருப்பாங்க, குனிஞ்சிட்டே பட்டர்ஃப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முதுகை நல்லா நேராக வைக்கணும். நேராக வச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட 2 தொடைகளையும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் ஒரு ஆரம்ப ஒரு 10 தடவை 30 தடவை வரைக்கும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பண்ணலாம். இது வந்து பத்த கோணாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பண்ணணும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ பத்த கோணாசனம் நம்ம பண்ண போகிறோம். இந்த பாதத்தை பிடிச்சிருக்கீங்க இல்லையா, இப்படியே பிடிச்சிட்டு முதுகை நல்லா நேராக வைக்கணும். ஸோ நேராக வச்சுட்டு இதில் மெதுவாக முன்னாடி குனிஞ்சு பார்க்கணும். ஸோ குனிஞ்சு பார்க்கணும். எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரம் பண்ணால் போதும். தரையை தொடணும் அப்படின்னு இல்லை, முடிஞ்சால் தொடலாம், இல்லைனா அப்படியே வச்சுட்டு இதில் ஒரு 10 வினாடி இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 தொடையும் பார்த்திங்கன்னா தரைக்கு போகாது, இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இப்படி குனியும் இவ்வளோ தான் வரும். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்புறம் நீங்கள் ரெகுலராக பயிற்சி பண்ண என்ன ஆகும்னா இந்த தை வந்து கீழே போயிடும். முடிஞ்ச அளவுக்கு உள்ளே தள்ளி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி பத்த கோணாசனம் பண்ணணும். உள்ளே தள்ளி வைக்க முடியாத பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ தூரம் அப்படி வெளியில் வச்சுட்டு, ஸோ இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா மெதுவாக முன்னாடி குனிஞ்சு பார்க்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, காலை பிடிச்சி பண்ணுறதை விட இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கையை முன்னாடி நீட்டி பண்ணணும். 2 உள்ளங்கை இந்த மாதிரி முன்னாடி வச்சுருங்க. முன்னாடி இந்த மாதிரி கையை நீட்டிகிட்டே குனியணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ஸோ இந்த கால் முட்டி வலி இருக்கிறவங்கலாம் அந்த வலி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மடக்கி உள்ளே வச்சு செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் வெளியில் வச்சே வந்து ஆரம்பத்தில் இதை செய்யுங்க. ஸோ இப்போ இதை வந்து இந்த சைடில் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. மடக்கி வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே முன்னாடி குனிஞ்சு பார்க்கணும். இல்லை எனக்கு இதில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யலான்னா, நீங்கள் இந்த மாதிரி கையை முன்னாடி வச்சுட்டு இதில் ஒரு வார்ம் அப் மாதிரி நீங்கள் மெதுவாக என்ன செய்யலான்னா செய்யலாம். அப்படியே முன்னாடி போகணும், அப்படியே பின்னாடி வரணும். இதில் ஒரு 10 தடவை மெதுவாக செஞ்சு பார்க்கலாம். 1 2. ஸோ இதில் இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். ஸோ இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தீங்க, டெய்லி செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துடும். அதுக்கப்புறம் காலை நல்லா உள்ளே தள்ளி வச்சுட்டு நீங்கள் பத்த கோணாசனம் பண்ணலாம். நெத்தியை வைக்கிறோம், நல்லா பயிற்சி பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் சின் வைக்கலாம். அதே மாதிரி தான் ஆன்சர். மெதுவாக கையை நீட்டி பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9
டெயில் ரிலாக்ஸ். இப்போ பட்டர்ஃப்ளை பண்ணும்போது நீங்கள் இங்கே பிடிச்சி பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களோட 2 தொடையிலையும் இந்த நீயை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை புஷ் பண்ணியும் நீங்கள் பட்டர்ஃப்ளை போட்டு பழகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் காலை நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. நீட்டி வச்சு காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்த இந்த பத்த கோணாசனத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இதை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பயிற்சியை வந்து செய்யலாம். ரொம்ப நிறைய பலன்களை செய்யக்கூடிய ஆசனம். நம்மளோட மூலாதார சக்கரத்தை வந்து நல்லா இயங்க செய்யக்கூடிய ஆசனம். எல்லாருக்கும் வந்து எடுத்த உடனே இந்த பயிற்சி வந்து வராது. சின்ன குழந்தைங்க எளிமையாக போட்டுருவாங்க. மற்றபடி பெரியவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி கீழே வந்து கால் வந்து ஃபுல்லாக கீழே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எனிவே அது எவ்வளோ தூரம் வருமோ அதை மட்டும் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஆசனம் வந்து முழுமையாக வந்துடும். ஸோ இந்த பத்த கோணாசனம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து வேலை செய்யும்போது பெரியவங்கள்லாம் அந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. முக்கியமாக அந்த காலத்தில் அந்த ஆசாரி வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா, தங்கம் செய்கிறவங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதிரி உட்கார்ந்து தான் வந்து அந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி உட்கார்றதுக்கான வாய்ப்பு வந்து குறைஞ்சிருச்சு. பொதுவாகவே தரையில் உட்கார்றதே வந்து பெரும்பாலும் இல்லை. ஸோ அதனால் இந்த பொசிஷனுக்கு உட்கார்றதும் பெரும்பாலும் இல்லை. அதனால் இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக தான் நம்ம வந்து இந்த மாதிரி உட்கார்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த பயிற்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. மேலும் ஏதேனும் சந்தேகங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.